மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் உடல் கர்நாடகாவில் இன்று அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இது பற்றிய தகவல்களோடு எமது செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார். விஜயபிரபாகரன், எங்கு சரோஜா தேவி அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது? இறுதி ஊர்வலம் எப்போ தொடங்கி எங்கு வரைக்கும் நடைபெற இருக்கு? கண்டிப்பாக தமிழ், தெலுங்கு, இந்து, கன்னடா உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை சரோஜா தேவி நேற்று காலமானார். சரோஜா தேவியின் மரணம் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மறைந்த சரோஜா தேவியின் உடலுக்கு இன்று காலை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சரோஜா தேவியின் இல்லத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து இறுதி சடங்குகள் நடத்தி அவரது உடல் கர்நாடகா மாநிலம் ராம்நகரா மாவட்டத்தில் உள்ள சென்னப்பட்னாவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய பிறகு சிறப்பு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சரோஜா தேவியின் உடலானது தற்போது அந்த ராம்நகரா என்னும் மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்கு தஸ்வாரா கிராமத்தில் உள்ள அவரது தோட்டத்தில் அவருடைய கணவர் ஸ்ரீவர்ஷா சமாதிக்கு அருகில் ஒக்கலிகா சமுதாயத்தின்படி அந்த பாரம்பரியத்தின்படி இறுதி சடங்குகள் செய்யப்படும். அதன் பின்னர் சரோஜா தேவியின் சொந்த ஊருக்கு அவரது உடல் எடுத்து சென்று அங்கு அவரது கணவரின் சமாதிக்கு அருகிலேயே இவரது உடலும் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதையடுத்து அவர் சொந்த ஊருக்கு செல்வதை அடுத்து வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் கூடி நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் உடல் இறுதி ஊர்வலத்திற்கு தயாராக செல்கிறது. பெங்களூருவில் இருந்த அவரது இல்லத்தில் அவருக்கு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்தப்பட்ட பிறகு சொந்த ஊருக்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. தசாவரா கொண்டு செல்லப்படுகிறது சரோஜா தேவி அவர்களது உடல். மறைந்த நடிகை சரோஜா தேவியின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவரது உடலுக்கு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பெங்களூருவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு கர்நாடக முதலமைச்சர் இறுதி மரியாதையை செலுத்தினார். சொந்த மண்ணில், சொந்த நிலத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பெங்களூருவில் இருந்து பயணம் செய்யக்கூடிய அவரது இறுதி யாத்திரை தனது சொந்த மண்ணில் நிறைவடைய இருக்கிறது. அங்கு இறுதி மரியாதையோடு, அரசு மரியாதையோடு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. குடும்ப வழக்கப்படி இருக்கக்கூடிய இறுதி மரியாதைகள் சொந்த நிலத்தில் செய்யப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.